அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் கோதுடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சி பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலக போக்குப்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே:
அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 பேரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். மாதத்தினுடைய முதல் நாள், ஆண்டவர் தருகின்ற இறை ஆசீர்வாதத்தை உணர்கின்ற நாள். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை வழிநடத்தி வந்த இறைவன் இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகனே, மகளே, உனக்காக ஒரு புதிய மாதத்தை நான் தருகிறேன். உன் முயற்சிகள் வெற்றியாக மாற, உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனையில் உயர்வாக அமைய, நீ செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் மன நிறைவு காண, உன் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் அமைய, உன் குடும்பத்திற்காக நீ உழைக்கின்ற உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட, உன் குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி உண்டாக, இதோ இந்த புதிய மாதத்தை நான் உனக்கு தருகிறேன். நம்பிக்கையோடு அடியெடுத்து வை. என் மீது கொண்ட நம்பிக்கையினால் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய், பாதுகாப்பாயிருப்பாய். என்னுடைய வானதூதர்கள் உன்னை புடை சூழ்ந்து நின்று வழி நடத்துவார்கள். ஆம் அன்பு மகனே, மகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் ஆதரவு, நம் நம்பிக்கை, நம் வழிகாட்டி. ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய அருட்துணையோடு ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய மாதத்தில் பல நன்மைகளை பெற்று இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். உலக போக்குபடி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, அட்வைஸ் பண்ணுறது பல பேருக்கு பிடிக்காது. நல்லது சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் அட்வைஸையே அவங்க விரும்ப மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக அப்பா பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா சுத்தம் நடக்கவே நடக்காது. உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மனநிலையில்தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்கள். காரணம், கொஞ்சம் படித்து விட்டார்கள், கொஞ்சம் சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு வேலையில் இருக்கலாம். அதற்காக பெரியவர்களை உதாசீனப்படுத்துவது, அப்பா அம்மாவினுடைய பேச்சு கேட்காம அவங்க மனம் போன போக்கில் போகிறது, இது நிறைய பெற்றோருக்கு மன வருத்தத்தை, வேதனையை, துன்பத்தை தருவதாக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு அப்பா தன்னுடைய மகன் 24 வயது இறந்து போகிறான். ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போகிறான். அந்த பையனுடைய இறுதி அஞ்சலி ஊர்வலத்திற்கு பல பேர் வருகிறார்கள். வருகிறவர்களுக்கெல்லாம் இந்த அப்பா ஒரு பரிசை கொடுக்கிறார். ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து கொடுத்து அனுப்பி கொண்டே இருக்கு. அவருடைய நண்பருக்கு ஒரே வியப்பு. யாராவது சாவுக்கு வரவங்களுக்கு போய் இப்படி gift கொடுத்து அனுப்புவாங்களா? பார்சல் கொடுத்து அனுப்புவாங்களா? பையன் இறந்து போனதுனால இந்த மனுஷனுக்கு ஏதாவது பித்து பிடிச்சிடுச்சா? ஏதாவது லூஸ் ஆயிட்டாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் இந்த அப்பாவிடத்தில் வந்து கேட்கிறான். ஏன்பா, உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த, உன் மகன் இப்படி இறந்து போய்விட்டான் என்று நீ வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் வரவங்களுக்கு எல்லாம் நீ gift கொடுத்துட்டு இருக்கிறிய என்ன? அதற்கு அந்த அப்பா இப்படியாக சொன்னாராம். உண்மைதான், என் மகன், அப்பா
நான் வெளியில போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி பைக் எடுத்து கொண்டு போனான். அவன் போகும்போது நான் சொன்னேன், மகனே பார்த்து போடா, ஹெல்மெட் இருக்கு எடுத்துட்டு போடா அப்படின்னு. பா போப்பா, உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனான். போனவன் ஒரு பார்சலாக தான் திரும்பி வந்தான். இந்த பார்சலை நீ பிரித்து பாரேன் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் வேக வேகமாக அந்த பார்சலை பிரித்து பார்க்குறாரு. உள்ள ஒரு ஹெல்மெட் இருக்கிறது. அப்போ சொன்னாராம் இந்த அப்பா, இந்த உலகத்தில் எந்த மகனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. எந்த தகப்பனும் எந்த அப்பாவும் இப்படிப்பட்ட ஒரு மனவேதனையை, காயத்தை அனுபவிக்க கூடாது என்று. அதனால தான் இந்த வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது அரசர் தான் ஆட்சி செய்த அந்த 40 ஆண்டுகளை நினைவு கூர்ந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தை நெருங்குகிறார். இறக்கப் போறார். இறக்கப் போற தருவாயில் தன்னுடைய மகன் சாலமோனை அழைத்து அவருக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார். தரமான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளை நீ ஏற்று கடைபிடித்து வந்தால் உன் வாழ்நாளில் இறைவன் உன்னை வழிநடத்துவதை, இறைவன் உன்னை பாதுகாப்பதை, இறைவன் உன்னோடு இருப்பதை, இறைவன் உனக்கு வெற்றி மேல் வெற்றி தருவதை நீ உன் வாழ்நாளில் உணர்ந்து கொள்வாய் என்று தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அறிவுரை கூறுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகம். ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை பாருங்க. இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக, அவர் காட்டும் வழியில் நீ நடந்து செல், அனைத்துலகும் போகின்ற வழியே நானும் போகிறேன், நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு, உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடி. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை நீ கட்டளைகளை நீ கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நீ நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால். வார்த்தைகளை பாருங்க. உன்னுடைய மைந்தர்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை. இதான் வாக்குறுதி. கடவுள் ஒரு வாக்குறுதியை தருகிறார் தாவீதுக்கு. முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உன்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள் என்றால், அன்பு செய்கிறார்கள் என்றால், என் நியமங்களை ஏற்று கடைபிடித்து வருகிறார்கள் என்றால் உன்னுடைய அரசாட்சி ஒருபோதும் விலகாது. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு இத்தகைய அறிவுரைகளை எல்லாம் வழங்குகிறார். பல நன்மைகளை எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரிய வாழ்க்கையை நீ வாழுகிற போது ஆண்டவர் உனக்கு வெற்றி மேல் வெற்றி தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் ஆட்சி இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் என்று அற்புதமாய் தாவீது அரசர் தன் மகனுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்பு சீடர்களுக்கு கட்டளையை தருகிறார். பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், அணிந்திருக்கும் ஒரு அங்கியே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். தன்னுடைய சீடர்கள் நற்செய்தியை பறைசாற்ற செல்லுகிற போது, இறை அரசை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப செல்லுகிற போது எத்தகைய முயற்சிகளை அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க வேண்டும், எத்தகைய ஒழுங்குமுறைகளை தங்கள் வாழ்வில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது என்பதை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை
எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருந்தால் இருந்து அவர்களுக்காக பணி செய்யுங்கள். உங்களை உதாசீனப்படுத்தினால், உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால், உங்களை நிராகரிக்கிறார்கள் என்றால் காலில் படிந்துள்ள தூசியை தட்டி விடுவது போல தட்டி விட்டு வந்து விடுங்கள். அதுவே அவர்களுக்கு சான்றாகும் என்று எச்சரிக்கிறார் ஆண்டவர். அப்படியே சீடர்களும் பல இடங்களுக்கு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோரின் மீது எண்ணெயை பூசி அவர்கள் குணப்படுத்தினார்கள். புதிய மாதம் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால், ஆண்டவருடைய நியமங்களை கடைபிடித்தால், அவருடைய இதயத்திற்கு உகந்த அன்பர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அவருடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் அன்பையும் வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ள முடியும். இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்று இம்மாதத்தில் இறைவனின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். தரும் நேரம் கடவுளேயும் திருமுன்னே அன்பென்றும் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் திருமுன்னே அன்பென்றும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வறுமை தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வறுமை தருவாய் நீ. போதும் என்ற மனமை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானுதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி
முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிர். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சு நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வருந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ என்னை தருவாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி உரைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் அன்பில் இணைந்து அவருக்காக நற்செய்தி பணிபுரிந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமலோற்பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாமரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாமரன் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவனே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் இணைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாமரன் தாயே வாழ்க வாழ்க.